பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கேளிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்துல என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அது WWF-ஆ இருக்கட்டும், ரெஸ்லிங்காக இருக்கட்டும், பாக்ஸிங்காக இருக்கட்டும், ஈவன் ஒரு சின்ன மியூசிக் கன்சர்ட் இருந்தால் கூட அதை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. பட் நடந்தது வந்து கிறிஸ் மார்ட்டினோட ஒரு மிகப்பெரிய கோல்ட்ப்ளே கன்சர்ட். இந்த கன்சர்ட் எப்படின்னா நம்ம ஊரில் ஹிப்ஹாப் ஆதி, அதுக்கப்புறம் வந்து அனிருத், ஏஆர் ரஹ்மான் சார்லாம் நடத்துகிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கன்சர்ட் தான். அந்த கன்சர்ட்ல அவங்களோட பிடிச்ச ஹெச்ஆர், அந்த சிஇஓ, அஸ்ட்ரானமரோட சிஇஓ, அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டி பைரான். அவங்க இந்த மாட்டின ஹெச்ஆரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் கோபோட். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கன்சர்ட்டுக்கு போகிறாங்க. கன்சர்ட்டுக்கு போனவங்க அவங்களுக்கு தெரியும், அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் தள்ளி உட்காந்துருந்தா கூட பரவாயில்ல, மாட்டின அந்த டைமில் அந்த வீடியோ வந்து பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தா கூட தெரியும், ஒரு பயங்கரமான வீடியோ தான். ஸோ இந்த கிறிஸ் மார்ட்டின் கன்சர்ட்ல அந்த வீடியோ வந்து மாட்டிக்கிச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே இந்த கோல்ட்ப்ளே கன்சர்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கிஸ்ஸிங் கேமரான்னு சொல்லக்கூடிய அந்த கேமரா என்னன்னா, இப்போ டக்குன்னு வந்து போயிட்டே இருக்கும், வைரலாக கன்சர்ட் போயிட்டே இருக்கும், பயங்கரமா எல்லாம் எமோஷனலா பிலீவர் அப்படின்னு சொல்லி கத்தின்னு இருப்பாங்க. அதெல்லாம் கேப்சர் பண்ற ஒரு கிஸ்ஸிங் கேம் அது. அது எப்படின்னா அவங்களோட உணர்ச்சிகள், அவங்க எப்படி அந்த கன்சர்ட்டை பத்தி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிக் ஒப்பீனியனுக்கான கேமரா மாதிரி தாங்க அது. ஸோ வந்து டக்குன்னு ஹைலைட் ஆவாங்க அந்த இடத்துல. நீங்கள் நிறைய படத்துலலாம் பார்த்துக்கலாம், ஹைலைட் ஆவாங்க. ஹைலைட் ஆகும்போது அவங்க அந்த ரியாக்ஷன் எப்படி கொடுக்குறாங்க, கேப்சர் பண்ணுற மூமெண்ட்ஸ் தான் அங்கே நடந்துட்டு இருந்தது. பட் இவங்க அன்ஃபார்ச்சுனேட்டா இந்த கோடியில் ஒருத்தர் மாட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க மாட்டியிருக்காங்க. தி ஸ்ட்ரெயிட் பேக், அதாவது அந்த ஸ்டேஜுக்கு பேக்கில் அவர் பாடிட்டு இருக்கும்போது அந்த கேமரா அவங்கள நோக்கி கிஸ்ஸிங் கேம் போயிருக்கு. போன உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு 2 பேரும் தெரிச்சு ஓடி இருக்காங்க. இதை வந்து லைவாக என்டர்டெயின் பண்ணியிருந்தார்ல கிறிஸ் மார்ட்டின், ஃபுல்லாக வந்து பாட்டு மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணி ஜாலியாக என்டர்டெயின் பண்ணியிருந்தார்ல, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேர் தனித்தனியாக ஓடினதை பார்த்து 2 பேருக்கும் ஒன்று அஃபையர் இருக்கணும், ஒன்று கள்ளக்காதல், அப்படி இல்லைன்னா 2 பேரும் ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் அங்கேயே சொல்லிட்டாரு, ஷைலாம் கிடையாதுங்க, அவங்க கள்ளக்காதல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.